ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். ஆதிரையும் நானும் 20. நீங்கள் இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் வீடியோஸ் போடுறதுனால ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தாராம்மா. அவருக்கு ஒரு ஏக்கரை காடு இருந்துச்சாம்மா. அவருக்கு ஒரு பையன். அந்த பையன் சோம்பேறியாம்மா, எந்த வேலையும் செய்ய மாட்டாரம்மா. கடைக்கு போயிட்டு வா, மளிகை செலவு பண்ணிட்டு வா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை சொன்னாலும் அது செய்ய மாட்டாராம். சோம்பேறியா வீடியோ கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அந்த அப்பா இறந்துட்டாராம். இறந்ததுக்கப்புறம் தான் வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த பையன் தவிச்சு போய் நின்றுருந்தானாம்மா. அப்போ அந்த பையனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சாம்மா. நம்ம இடத்துல ஏதாவது ஒரு புதையல் இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு அந்த 1 ஏக்கரா காடையும் ஒவ்வொரு இடமா குழி பறித்து அந்த இடத்துல புதையல் இருக்கான்னு தேடி 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 ஓஞ்சி ஒரு இடத்துல உட்காந்துட்டு, என்ன நமக்கு புதையலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சலிச்சு போய் ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த வழியே ஒரு பெரியவர் போனாராமா. அந்த பையனை பார்த்துட்டு, ஏப்பா தம்பி நீ இவ்வளோ டயர்டாக இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தாத்தா, நான் எனக்கு என் இடத்துல புதையல் இருக்குமான்னு நான் தேடிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு புதையலே கிடைக்கல. 1 ஏக்கரா காட்டில் 1/2 ஏக்கரா நான் தேடி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன குண்டுமல்லி புதையல் கூட தங்கம் கிடைக்கல அப்படின்னு அந்த பையன் ஃபீல் பண்ணி சொன்னானம்மா. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம்மா, தம்பி நீ நல்லா புரிஞ்சுக்கோ, புதையலுங்கிறது உன் நிலம்தான். ஸோ உன் நிலத்தை உழுது அதுலேருந்து தானியத்தை எடுத்து நீ விற்றுப்பாரு, அதுதான் உனக்கு புதையல். ஒரு பொடி மண்ணு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ உனக்கு இருக்கிற அந்த புதையலை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாங்களாம். அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி படிச்சுக்கிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம்மா. விவசாயம் பண்ணி அறுவடையும் பண்ணி அதை நல்ல விலைக்கு மார்க்கெட்டில் விற்றானம்மா. இதுலேருந்து என்ன புரிஞ்சுதுன்னா, சோம்பேறியாக இருக்காமல் கடினமாக உழைச்சா வாழ்க்கையில் முன்னேறலாம். உண்மையான புதையலுங்கிறது உழைப்பு மட்டும்தான். ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நான் இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் நிறைய இடத்துல சுற்றி பார்க்குறாங்க, நிறைய இடத்துக்கு போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நாங்கள் வளர்ந்த சூழ்நிலையில் ஒரு 9th படிக்கிற குழந்தை நானும் என்னோடய சிஸ்டர்ஸும். அப்போ எங்களுக்கு ஸ்கூல் அந்த காலாண்டு லீவு, அரையாண்டு லீவு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த லீவை கூட யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மில்லுக்கு வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போய் அவங்க வாரம் ஃபுல்லாக நாங்கள் வேலை செஞ்சால் 250 ரூபா, ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு போட்டு எங்களுக்கு தருவாங்க. 8 ஹவர்ஸ் நாங்கள் வேலை செய்வோம். வேலை செஞ்சால் 50 ரூபா ஒரு நாள் கூலி. ஸோ 250 ரூபா. அந்த 250 ரூபாயும் நாங்கள் சனிக்கிழமை சாயந்தரம் வரும்போது, வேலையிலேருந்து வரும்போது எங்கள் அம்மாட்ட கொடுத்து எங்கள் அம்மா முகத்தில் இருக்க சந்தோஷத்தை நாங்கள் பார்ப்போம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு காசும் சம்பாதிக்கும் போது அது செலவு பண்ணுறது ஈஸி. நீங்கள் ஒவ்வொரு காசும் சேர்த்து வச்சு பாருங்கள். சொல்லுங்கள். லைக் பண்ண சேனல் போட்டு ஆண்டி போட்டுங்க பண்ணுங்க.